career at KMCH and Dr. NGP Institutions, Coimbatore. Admissions open. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999. அவங்க நான் மறுநாள் நான் போயிட்டு வேறு ஏதாவது சேட்டையில் மாட்டியிருப்பேன். நேற்று உங்கள் அம்மா அப்படி பேசினியா பின்னாடி போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அனுப்பிச்சி விட்டுட்டு என்னையை பாடம் நடத்துவாங்க. அம்மா 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 அங்கே போகாதீங்கம்மா, அம்மாம்மா அங்கே தான்மா பாருங்கம்மா முள் இருக்குமா அப்படின்னாங்க. அம்மா முள் இருக்குமா அப்படின்னா ஓ அப்படின்னு அப்போ தான் அவங்களுக்கு மண்டேலே ஸ்ட்ரைக் ஆகும். இப்போ எங்களுக்கு நாங்கள் வெப் சீரிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 10,000 ரூபாய் செலவு வச்சுருவோம். ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய்க்கு என்னெல்லாம் செலவு பண்ணுவீங்க? சோறு நான் பொங்கி போகிறேன், வேறு என்னெல்லாம் செய்யணும், வேறு இருக்கிற எல்லா வேலையும் சொல்லி நானே செய்கிறேன். 10,000 ரூபா சம்பளம். நான் இப்போ ஒரு நேரத்தில் நீ டிவியில் வேலை பார்க்கும்போது 10,000 ரூபா தானே உனக்கு மாத சம்பளமே, அதை வச்சு உனக்கு அப்படி இப்படின்னு நிறைய இது பண்ணுவாங்க. ஒரு அம்மாவா பையனையும் பொண்ணையும் சூப்பராக வளர்த்து கடைசி வரைக்கும் நல்லா கொண்டு வந்திருக்கீங்க. ஜெயிச்சிட்டிங்கம்மா, சூப்பர்மா. ஒரு சைடுல மணி, இன்னொரு சைடுல ராஜு. ஆமாம்மா, இப்போ நாங்கள் நிறைய கேள்விகள் கேட்போம். அதுக்கு யார் அப்படின்ற ஒரு விடையை நீங்கள் இந்த ஃபோட்டோவில் இப்படி திருப்பி காட்டணும். ஸோ இதில் முதலாவதாக இது, ஆனால் நமக்கே கொஞ்சம் தெரியும், இருந்தாலும் சொல்லிடலாம். ரொம்ப சமத்தான ஆள் யார்? நீங்கள் சொல்கிறது அப்படியே கேட்குற ஆள் யார்? சமத்து பிள்ளை யார்? யோசிக்காம இப்படியே எடுத்துட்டாங்க மணி தான் அப்படின்னு சொல்லி. ஏன் ஒரு ரீசன், ஒரு காரணம் சொல்ல முடியுமா? அவன் சொல்கிறத கேட்கவே மாட்டான், சொன்னதை கேட்கவே மாட்டான், எல்லாம் அட்டம் பிடிப்பான். அதனால தான். வேறு மற்றபடி பாசம் இருக்கும் அவனுக்கும். இவனை மாதிரி அவனும் பாசமாக தான் இருப்பான். இந்த ஒன்று தான் அவன் என்கிட்ட சொன்னதை, நான் சொல்கிறத கேட்கவே மாட்டான், வேணும்ன்ட்டே பண்ணுவான் கூட கொஞ்சம். சூப்பர். யார் அம்மா கிட்ட ரொம்ப பாசம் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க? 2 பேருமே இருப்பாங்க. 2 பேருமே. என்னதான் பாசமாக இருந்தாலும் பசங்க ஏதாவது விஷமம் பண்ணுறப்ப நமக்கு அடிக்க தோணும். கண்டிப்பாக உங்ககிட்ட அடி வாங்கியிருப்பாங்க. நான் ஒரு நாள் அதிகமாக அடிச்சதே கிடையாது. அடிச்சதே இல்லை. 3 பேரையுமே நான் அடிச்சதே கிடையாது. நீங்கள் ராஜுவை காட்டிகிட்டே பேசுங்க. ராஜு அதில் பாதிக்கப்பட்டிருக்காப்புல. நான் அடி வாங்கினதே கிடையாது. நான் சின்ன வயசுலேருந்து நான் அம்மாட்ட அடி வாங்கினதே கிடையாது. நான் ஆனால் அண்ணனும் கொஞ்சம் வாங்கியிருக்கிறான், தங்கச்சியும் கொஞ்சம் வாங்கியிருக்கிறான். என்ன மறந்துட்டீங்களா? ஒரு நாள் நான் பிள்ளைங்களை அடிச்சதே கிடையாது. கிட்டத்தட்ட அடியால் வச்சு அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. இவங்களும் அடிக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் மணியை காட்டுங்க ஃபர்ஸ்ட். இல்லை நான் அடிச்சதே கிடையாது. குழந்தைங்க அடியாலாம் வச்சு அடிச்சது இல்லை, ஆனால் அடியால் வச்சு அடிச்சிருக்கீங்க. அந்த மாதிரியா? அதெல்லாம் கிடையாது. எப்படின்னா எங்களுக்கு எங்கள் ஸ்கூல்லேயே ஒரு ரகடான ஒரு மிஸ் இருப்பாங்கல்ல, எல்லா ஸ்கூல்லேயும். எந்த மிஸ் சேட்டை பண்ணுறியா அந்த மிஸ்ட்டை சொல்லவா அப்படின்னு கேட்பாங்களே, அந்த மாதிரி ஒரு மிஸ் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருந்துட்டாங்க, என்னோட ஹார்ட் லக். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, சும்மா வீட்டில் ஏதாவது சேட்டை பண்ணாலும் நேராக அவங்க வீட்டுக்கு ஓடிடுவாங்க. அவங்க வீட்டில் போய் சொல்லிடுவாங்க. ஒரு நிமிஷம் பேரு ஈர சொல்லிட போறீங்க, நான் பேசிக்கிறேன், நான் அடிச்சேன்னு தான் கேட்டேன். இருங்க, அப்படி சொல்லிடுவாங்க அவங்க. நான் மறுநாள் நான் போயிட்டு வேறு ஏதாவது சேட்டையில் மாட்டியிருப்பேன். நீயா நேற்று உங்கள் அம்மாவை அப்படி பேசினியாமே, நீ பின்னாடி போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அனுப்பிச்சி விட்டுட்டு என்னையை பாடம் நடத்துவாங்க. அம்மாவை யாராவது இப்படி பேசுனீங்கன்னா அப்படின்னு சொல்லி அடிப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக இந்த பிளான்லாம் போட்டிருக்கீங்க. அழகா நம்ம அடித்தாதான் இப்படி ஆகும், யாரையாவது வச்சு அடிப்போம். நான் அடிக்க மாட்டேன், என்கிட்ட சொல்படி கேட்க மாட்டாங்க. டீச்சர்கிட்ட சொல்லி கொடுத்துருக்கேன். டீச்சர்கிட்ட சொல்லி கொடுத்துருவாங்க, எங்கள் மாமாட்ட சொல்லி கொடுத்துருவாங்க. ஆனால் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா, அவங்க தம்பி ஒருத்தர் ஊர்லேயே நல்லா கொஞ்சம் பேர் வாங்கின தம்பி ஒருத்தர் இருப்பார்ல, அந்த மாதிரி ஒரு தம்பி ஒருத்தர் இருக்காப்புல. நீங்கள் யாருப்பா அப்படின்னு கேட்டால் இன்னார் பையன் அப்படின்னு சொன்னோன்னா அவர் பேரை தான் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு ஆள். அவர்கிட்டையும் அப்படி தான். இந்த 10th படிக்கிற வரைக்கும் வாழை மட்டையால் நிறைய வாங்கியிருக்கிறேன். சூப்பர். ஆனால் இதில் இப்போ என்னன்னா, பண்ணுறது எல்லாம் நானாக தான் இருக்கும். அதான் ஆப்போசிட். அப்படியே திடீர்னு அடித்து முடிச்ச உடனே தான் என்னம்மா அப்படின்னு கேட்டேன். அவனையால் அங்கே விட்டேன், அவன் எங்கே போனான்னு எனக்கு மாதிரி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவன் பண்ணுறதுக்கும் நான் தான் சேர்ந்து வாங்குவேன். மூத்தவன் சரியாக இருந்தால் தானே இளையவன் கரெக்டாக இருப்பான் அப்படின்வாங்க அடித்து முடிச்சதுக்கப்புறம். அப்படி நீங்கள் தப்பிச்சிருவீங்க? நான் மோஸ்ட்லி யார்ட்டையுமே அடி வாங்குவேன். அவன் ஸ்டார்டிங்கில் அவனுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ நிறைய இருந்துச்சு, அதனால அவன் மேலே கை வைக்கவே யோசிப்பாங்க. யாருமே அடிக்கவே மாட்டாங்க. அவனுக்கு அதை யூஸ் பண்ணி தப்பிச்சுக்கிட்டீங்க. அவனுக்கு காய்ச்சல் வந்தால் 1 மாதம் போகாது அப்படின்னு. இவன் பிரச்சனை இல்லை, இவன் காய்ச்சல் வந்தாலும் அடிக்கலாம், பிரச்சனை இல்லை அப்படின்னு. அடி வாங்கலனாலும் முதல்ல ஊரில் இருக்கணுமே. நீங்கள் தான் எல்லா ஊருக்கு கிளம்பி போயிடுவீங்களே ஃப்ரெண்ட்ஸோட, வீட்டிலே இருக்க மாட்டேன். சரி, ஓகே. அடுத்தது யார் ரொம்ப புத்திசாலிமா? 2 பேருமே புத்திசாலி தான். இதில் நான் சொல்கிறேன், அவன் படிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் நல்லா படிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் பசங்களோட சேர்ந்து நல்லா ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறதுக்கு, அப்புறம் ஸ்போர்ட்ஸில் கான்சன்ட்ரேட் போச்சு. கபடி கொஞ்ச நாள், கிரிக்கெட் கொஞ்ச நாள் அப்படின்னு போயிடுச்சு.
அவன் 12th வரைக்குமே ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு அம்மா இதில் யார் பயங்கர கோவக்காரம்மா? கோவம் இவன் தான். அதை காட்டுங்க, இந்த மணி இது ராஜுவை காட்டுங்க. ஏன் அப்படின்ற மாதிரி ஃபோட்டோ இருக்குது. ஆக்சுவலாக கோவம்னா 2 பேருக்குமே பயங்கரமாக வரும். ஆனால் அவன் தேவையான இடத்துல மட்டும் கோவப்படுவான், ஆனால் எல்லா இடத்துலையும் கோவப்படுவான். அதனால தான் என்னை கோவக்காரன்றாங்களே தவிர அவனுக்கும் எனக்கு மேலே கோவம் வரும். ஏதோ ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்கா இந்த மாதிரி நீங்கள் கோவப்பட்டு காரணமே இல்லாமல் டக்குன்னு கோவப்பட்டு கிளம்பி? அது எங்கள் அம்மாவுக்கு ஒரு மைனஸ் இருக்குது. என்னென்னா, அம்மா 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 அங்கே போகாதீங்கம்மா, அம்மாம்மா அங்கே தான்மா பாருங்கம்மா முள் இருக்குமா அப்படின்னா, அம்மா முள் இருக்குமா அப்படின்னா ஓ அப்படின்னு அப்போ தான் அவங்களுக்கு மண்டையிலே ஸ்ட்ரைக் ஆகும். அதனாலேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் பேசுறது எல்லாமே பாதி கோபமாகவே தான் இருக்கும். அம்மா கிட்ட மட்டும் உரிமை இருக்கிற இடத்துல மட்டும். பிடிவாதம் பிடிச்சு கோவப்படுறது யாரு? அது இவன் தான். அதுவும் அவரு. ஓகே, பிடிவாத கோவக்காரன் அதுவும் ராஜு தான். என்ன அப்படி என்ன பிடிவாதம் அது பண்ணுவீங்க? என்னன்னா சின்ன வயசுலேருந்து அப்படியே பழகிட்டேன். மணி வந்து ஒரு விஷயம் இல்லைன்னா சரி பரவாயில்லன்னு சொல்லி சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவான். நான் எனக்கு ஒன்று நினச்சிட்டேன்னா அது கண்டிப்பாக வேணும் அப்படின்ற மாதிரி கேரக்டர். அதனால் சின்ன வயசுலேருந்து எதனாலும் அதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும்னாலும் போவான். இப்போ வேணால இங்கேருந்து பழனி வரைக்கும் பைக்கில் வேணாம் அப்படின்னா, இந்த திருநெல்வேலியில் கொண்டு போய் பைக்கை போடுறேன், பைக்கை அவனுக்கு வீடியோ கால் பண்ணி காட்டுறேன் அப்படி இப்படின்னு சொல்லுவான். நடக்கவே நடக்காது. நான் அதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், கண்டிப்பாக சொல்கிறேன், அவன் பழனி வரைக்கும் பைக்கில் தான் போகிறான் அப்படின்னுவேன். அவன் சென்னை வரைக்கும் போவான். அந்த மாதிரி ஓகே பெரிய ஆளா இருக்காரு. அம்மா, இந்த 2 பேரில் இவன் சொல்கிறத மட்டும் நான் என்றைக்குமே நம்பவே மாட்டேன்ப்பா அப்படின்னா அது யாருமா? அது இவன் தான். செம ட்விஸ்ட். கான்ட்ராஸ்டா இருக்கு. இப்போ நீங்கள் மணி ஃபோட்டோ காட்டுங்க எங்களுக்கு. இல்லை அதை நான் ஒத்துக்குவேன். இல்லை நான் அது சாட்சி வேணும்ல. எஸ், நம்பவே முடியல. ஏமா அப்படி? ஏன்னா அவன் ஒரு பொய் சொன்னான்னா ஈஸியாக எங்கள் அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க மேக்ஸிமம். இப்போ இன்றைக்கி வந்த பொய் கூட இருக்கட்டுமே, இப்போ வரைக்கும் அவங்க நாளைக்கு பேங்க்கில் எப்போ வருவாங்க அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. நான் இன்னும் சமாளிச்சிட்ருக்கேன். அந்த மாதிரி நல்லா பொய் சொல்கிறதில்ல கொஞ்சம் தேர்னவன்னு வச்சுக்கோங்களேன். அம்மாவை ஈஸியாக ஏமாற்றிடலாம். ஸோ நிறைய பொய் சொல்லி தான், ஏன்னா அவங்கள்ட்ட உண்மையை சொன்னால் காரியம் நடக்காது. இன்றைக்கி இப்படி வந்து உட்காந்துருக்க மாட்டாங்க. அதனால தேவையான இடத்துல அம்மாவை நல்லா ஏமாற்றிடுவேன். ஓகே, இப்போ நாளைக்கு வந்து இது பொய்ன்னு தெரிஞ்சிருச்சா? ஊருக்கு போனப்போ அந்த அங்கிள் இருக்காங்களா? அவங்க மைண்டில் இப்போ ஓடிட்டு இருக்குது, நிறைய கேள்வி முழுங்குறாங்களே. ஆ, வீடு இப்போ என்ன பண்ணலாம், அங்கே போய் யார்கிட்ட கடன் வாங்கலாம் அப்படின்னு தான் ஓடிட்டு இருக்கோம் அவங்க மைண்டில். இல்லை உங்களுக்கு ஆள் வச்சு அடிப்பார்ல, இப்போ நாளைக்கு போய் சொல்லுவாங்க கண்டிப்பாக வீடு கட்டுறேன்னு என்ன அது கூப்பிட்டு அப்போ போயிட்டாங்க. சின்ன பிள்ளையில இப்போ நடக்காது. அவனும் வந்து பாருன்றாங்க. இவரு போய் அடிப்பாங்க. அடிக்கலாம் மாட்டாங்க, அதெல்லாம் நடக்காது. அவன் தம்பிங்கெல்லாம் அங்கே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றாங்க. அந்த தைரியம் வந்தாச்சு அவங்களுக்கு. இல்லை அவங்களுக்கே மாமாவங்களே கொஞ்சம் பரவாயில்ல விஜயா, நீ கஷ்டப்பட்டு வளர்த்தாலும் ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துட்ட அப்படின்னு இந்த சந்தோஷத்தில் இப்போ பிள்ளைங்கள பேச மாட்டானுங்க. நான் எது சொன்னாலுமே ஏற்றுக்கவும் மாட்டானுங்க. அந்த மாதிரி ஆயிட்டான் தம்பிங்களும். வெட்டி செலவு பண்றது யாரு? இது 2ல் அது இதுதான். அம்மா இப்போதான் வந்து ஒரிஜினலாக அவங்களோட ஒரு மூடுக்கு வந்திருக்காங்க. எஸ் மணி, ஒத்துக்கிறேன். அதுதான் அவங்களுக்கு ரொம்ப இந்த விஷயத்தில். ஏன்னா அவங்க சொன்னல 500 ரூபாய் சம்பளத்துக்கு அதுக்கப்புறம் அது 5000 ரூபாய், சரி 1000 ரூபாயாக மாறுறதுக்கு வந்து அவங்க கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக கஷ்டப்பட்டாங்க. 15 வருஷமாக வேலை பார்த்தாங்க. 8 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த 1000 ரூபாங்கிற இதே வந்துச்சு. ஸோ ஒவ்வொரு விஷயத்துலையும் ரொம்ப யோசிப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இப்போ எங்களுக்கு நாங்கள் வெப் சீரிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 10,000 ரூபாய் செலவு வச்சுருவோம். ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய்க்கு என்னெல்லாம் செலவு பண்ணுவீங்க? சோறு நான் பொங்கி போகிறேன், வேறு என்னெல்லாம் செய்யணும், வேறு இருக்கிற எல்லா வேலையும் சொல்லி நானே செய்கிறேன். 10,000 ரூபா சம்பளம். நான் இப்போ ஒரு நேரத்தில் நீ டிவியில் வேலை பார்க்கும்போது 10,000 ரூபா தானே உனக்கு மாத சம்பளமே, அதை வச்சு உனக்கு அப்படி இப்படின்னு நிறைய இது பண்ணுவாங்க. அதனாலே பாதி அவங்கள்ட்ட மறைச்சிருவேன், பாதி தான் சொல்லுவேன். அந்த மாதிரி அம்மா தான் கஷ்டப்பட்டு இந்த ஆனதுனால இதோட எந்த காசுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. காசு அழிக்கிறான் அப்படின்னு. ஓகே ராஜு, நீங்கள் சொல்லுங்கள். அண்ணனை தான் சொல்லியிருக்காங்க அம்மா. இல்லை ஆக்சுவலாக வெட்டி செலவு 2 பேருமே வேஸ்ட்டாக எதுவுமே செலவு பண்ண மாட்டான். 2 பேருமே செலவு பண்ணுறது தான் பண்ணுவான். அதுக்காக கஞ்சத்தனமும் பண்ண மாட்டான். நல்லா இப்போ தாராளமாக பண்ணுவான். ஆனால் வெட்டியாக பண்ண மாட்டான் இவனை மாதிரி. அது என்னங்க எல்லாருமே வந்து அந்த 2வதாக இருக்கிற அந்த பையன்கிட்ட மட்டும் எந்த பாசத்தையும் கொடுக்குறீங்க, என்ன தப்பு பண்ணாலும் நீங்கள் அவர் விட்டே கொடுக்க மாட்டீங்க. நானும் பார்த்துட்டே இருக்கேன். இல்லை தப்பு பண்ணணும், நிறைய பண்ணுவான் அவன். ஆனாலும் இந்த மாதிரி காசில் கஷ்டப்பட்டது, அம்மா கஷ்டப்பட்டதுலாம் எனக்கு தெரியும், நீ என்ன இப்படி பண்ணுறேன்னு அவனே இவனையும். அதில் இன்னொன்று கோட் பண்ணி சொல்லணுன்னா, நான் சொல்லியிருக்கேன்ல, நான் வந்து காலேஜ் முடிக்கிற வரைக்கும் வேலைக்கே போனதில்லை. அதுக்கப்புறம் ஒரு சேட்டலைட் சேனல் வேலை கிடச்சிச்சு, அப்படி போயிட்டேன். அவன் ஆனால் நிறைய கஷ்டப்பட்டான். 12th படிக்கும்போது 11th 12th படிக்கும்போதுலேருந்தே வேலைக்கு போயிடுவான். ஸோ அவனுக்கு கொஞ்சம் அந்த பணத்தோட வேல்யூ இன்னும் கொஞ்சம் என்னை விட அதிகமாக அவனுக்கு தெரியும். அதனால் நான் அவங்க சொல்கிற மாதிரி வெட்டி செலவு பண்ண மாட்டான். இப்போ லைக் நான் ஒரு 40,000 ரூபா செலவு பண்ணியிருக்கிறேன்னா அதில் ஒரு 30,000 அவன் செலவாக தான் இருக்கும். ஆனால் அம்மாவுக்கு அது தெரியாது. மணி செலவு பண்ணிட்டான், மணி கையில் நான் 40,000 கொடுத்தேன் அது செலவு.
அப்படி தான் இருக்கும். பாருங்கம்மா, ராஜு தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காப்புல. நீங்க மணியை திட்டிட்டு இருக்கீங்க கடைசி வரைக்கும். இன்னொன்று சின்னதுலேருந்தே வேலைக்கு போவேன், அம்மா விட மாட்டாங்க, அவங்களுக்கு பிடிக்காது, அதனால திருட்டுத்தனமாக தான் போவேன். ஆனால் ஒத்த ரூபா கூட வீட்டிலலாம் கொடுக்க மாட்டேன், நானும் எனக்கே தான் செலவு பண்ணிப்பேன். ஓகே, கெட்டிக்காரர் அவர்னு சொல்லிட்டீங்க. இதில் 2 பேர்லையும் உங்களை பொறுத்தவரை யார் அழகன்? இப்போ 2 பேர்லாம் சொல்லக்கூடாது, ஒருத்தர் தான் தான் சொல்லணும். எனக்கு என்ன சண்டை வந்தாலும் பரவாயில்ல, ஒருத்தர் தான் எங்களுக்கு சொல்லி ஆகணும். நீங்கள் பிள்ளைங்க 3 பிள்ளைகளுமே எனக்கு அழகு தான். நான் இதில் 2 தாம்மா இருக்கீங்க. இப்போ இந்த 2ல் சொல்லுங்க யாருன்னு. முத்துவே சொல்லியிருக்கேன், பிரச்சனைலாம் முடிஞ்சிடும். என் பொண்ணும் அழகு தான், இவனும் அழகு தான். ஓ, அவர் பொண்ணும் அழகு, அவர் அழகு, அதாங்க. அவ்வளோதான். இவன் என்ன மாதிரி ஓகே சார், அழகாக காக்கைக்கு இருக்கீங்க. நீங்களும் அழகுதான். அப்பா மாதிரி அவங்க 2 பேரும் அழகு, அவன் என்ன மாதிரி. என்னைய மட்டும் உங்கள் கலரில் பெற்று போட்டாங்க. எனக்கு என்னன்னா, அந்த பழமொழிலாம் சொல்லுவாங்கள்ல, காக்கைக்கு தன் குஞ்சு புண் குஞ்சு, அந்த மாதிரி அம்மா வந்து 3 பேரையும் விட்டு கொடுக்கல, கரெக்டாக வச்சுருக்காங்க. எனக்கு எல்லா பசங்களும் அழகு தான் அப்படின்றாங்க. இதாங்க அம்மாவுடைய லவ் அப்படின்றது. ஓகே, நான்லாம் ஒரு மாதிரி தான் இருப்பேன் கண்ணாடியில், ஆனால் எங்கள் அம்மா வந்து சூப்பராக இருக்கடா அப்படிம்பாங்க. தேங்க்ஸ் மம்மி அப்படின்றது அவர் சொல்லுவாங்களே, எப்போ வந்தா என்னடா இழைச்சிட்ட அப்படின்னு கேட்பாங்களே. இப்போ கேட்குறது இல்லை கொஞ்சம். ஸோ அதனால் அந்த ஒரு அம்மாவோட லவ் அப்படின்றது வந்து கடைசியாக தெரிஞ்சிருச்சு. அம்மா சூப்பராக பண்ணிட்டீங்கம்மா. எனக்கு என்னென்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைமே எப்போவோ ஜெயிச்சிட்டீங்க லைஃப்பில். பட் இந்த நேரத்தில் நான் இன்னொரு தடவை சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன், ஒரு அம்மாவா பையனையும் பொண்ணையும் சூப்பராக வளர்த்து கடைசி வரைக்கும் நல்லா கொண்டு வந்திருக்கீங்க. ஜெயிச்சிட்டிங்கம்மா, சூப்பர்மா. Shape your career at KMCH and Dr. NGP Institutions, Coimbatore. Admissions open. Mad Rapid, India's finest audio wearable brand. Starting at 999.